அண்மை செய்தி 2022 ஐபிஎல் சீசனின் போது தர்மராஜ் விக்னேஷ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கொலையாக மாறியிருக்கிறது. அது தற்போது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவேந்திரன். வணக்கம் ரேவேந்திரன், விவரங்கள். சுபா, அதாவது அரியலூர் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி குறித்து அவதூறு பேச்சு, நண்பன் என்றும் பாராமல் கொலை செய்த இளைஞனுக்கு ஆயுள் தண்டனையுடன் ரூபாய் 25,000 அபராதம் விதித்தது நீதிமன்றம். அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தர்மராஜ் மற்றும் விக்னேஷ். இவர்கள் இருவரும் தனது நண்பர்களுடன் அவ்வப்போது கிரிக்கெட் விளையாடுவது வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தர்மராஜ் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் அதிதீவிர ரசிகராகவும், விக்னேஷ் இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவின் அதிதீவிர ரசிகராகவும் இருந்து வந்துள்ளனர். கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஐபிஎல் சீசன் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இவர்களின் பேச்சு ஐபிஎல் பக்கம் திரும்பியது. அப்போது விக்னேஷ் விராட் கோலி குறித்து அவதூறாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் விக்னேஷ் மீது கடும் ஆத்திரமடைந்து அவரை மது அருந்து அழைத்து செல்லலாம் என பொய்யூர் அருகே உள்ள ஓடைப்பகுதிக்கு தனியாக கூட்டிச் சென்றுள்ளார். மது அருந்து கொண்டிருக்கும் போது கிரிக்கெட் பேட்டால் அடித்ததில் விக்னேஷ் எதிர்பாராத விதமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து கீழப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையில் விக்னேஷை கிரிக்கெட் பேட்டால் அடித்து கொலை செய்த தர்மராஜுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.